ஓகே, வணக்கம் மாணவர்களே. தமிழ் புதிய சிலபஸின் அடிப்படையில் 100க்கு 100 எடுக்க வைப்பதற்காக 90 நாட்கள் ஃப்ரீ பேட்ச் போயிட்டு இருக்கோம். அதில் டெஸ்ட் 1க்கான ஆன்சர் கீ எக்ஸ்பிளனேஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த பேட்சில் ஜாயின் பண்ணாத மாணவர்கள் கீழே டெஸ்கிரிப்ஷன்லையும் முதல் கமெண்ட்லையும் இந்த பேட்சுக்கான லிங்க் கொடுத்துருக்கோம். இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கான மெட்டீரியல், வீடியோ கிளாஸ், டெஸ்ட் எல்லாமே ஃப்ரீயாகவே இந்த பேட்சில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ டெஸ்ட் 1க்கான ஆன்சர் கீ எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். இப்போ டெஸ்ட் 1க்கான சிலபஸ் என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா திருக்குறள்லேருந்து ஒரு 5 அதிகாரம். ஓகேங்களா, அதாவது தமிழுடைய புதிய சிலபஸில் யூனிட் 7ல் இருக்கக்கூடியதில் திருக்குறளோட ஒரு 5 அதிகாரம் கொடுத்துருந்தோம். ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, அன்புடைமை, அருளுடைமை, ஊக்கமுடைமை அப்படின்னு 5 அதிகாரம் கொடுத்துருந்தோம். ஓகேங்களா, இதில் மொத்தம் 60 மதிப்பெண்களுக்கு தேர்வு நடைபெற்றது. 60 நிமிடம் உங்களுக்கு டைம் கொடுத்து இந்த தேர்வு நடைபெற்றுச்சு. ஸோ எல்லாரும் தேர்வு எழுதி முடிச்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் இப்போ கொடுத்துடலாம். இந்த எக்ஸ்பிளனேஷன் எதை பேஸ் பண்ணி சார் இருக்க போகுது அப்படின்னா, நம்முடைய கேட்ட கேள்வி புத்தகத்தில் எப்படி இருக்குது, எங்கே இருக்குது, அதே மாதிரி நம்ம எப்படி யோசிக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக இதில் சொல்லிடுறேன். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறள் பகுதியிலிருந்து உங்களுக்கு தமிழில் கேட்டாலும் சரி, யூனிட் 8ல் கேட்டாலும் சரி, நீங்கள் நிச்சயமாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா, சரி ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். பல கற்றும் அறிவிலாதார் என வள்ளுவர் யாரை சுட்டுகிறார்? இதுக்கான விடை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உலகத்தோடு ஒத்து நடக்காதவரை. ஸோ இதுக்கான குறள் பாருங்க. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். உயர்ந்தோரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அறிவிலாதவரே ஆவார் அப்படின்னு வள்ளுவர் கூறுகிறார். இது 10th இருக்கக்கூடியது. ஓகேங்களா, இப்போ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னா, இப்போ திருவள்ளுவர்கிட்ட போய்த்து ஒருத்தர் நல்லா படிச்சிருக்கான், ஆனால் அவன் எப்போ அறிவிலாதவனா இருப்பான் அப்படின்னு கேட்கும்போது திருவள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உலகத்தோடு ஒட்ட ஒழுகல், அதாவது நீ உலகத்தோடு ஒத்து நடக்கல அப்படின்னா நீ எவ்வளவு படிச்சிருந்தாலும் வேஸ்ட்டு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. நீ அறிவில்லாதவன் தான் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நல்லா கேட்டுக்கோங்க. இது இந்த இடத்துல திருவள்ளுவர் ரொம்ப ஒரு நுணுக்கமான ஒரு பாயிண்ட் வச்சிருக்காரு. இப்போ நான் நல்லா படிச்சிருக்கேன், ஒருத்தன் என்ன செய்யறான், என்னை ஒரு தவறு செய்ய கூப்பிட்றான், ஒரு திருடத்தை கூப்பிட்றான். இப்போ திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, நம்ம எவ்வளோதான் படித்தாலும் உலகத்தோட ஒத்து நடக்கணும். அவன் கூப்பிட்றான்ட்டு நம்ம போயிடலாம் அப்படின்ட்டு போனோம் அப்படின்னா அது தவறு. ஏன்னா திருவள்ளுவர் அதுக்காக தான் சொல்லியிருக்காரு. இந்த உலகம் அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னா, உயர்ந்தோரோடு, சான்றோரோடு, ஓகேங்களா, நல்ல நூல்களை கற்ற அறிவுரையோடு, அறிவு உள்ளவர்களோடு, ஓகேங்களா, அவங்களோட ஒத்து நடக்கணும். நீ எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் சான்றோரோடு, உயர்ந்தோரோடு, இவங்களோட ஒத்து நடக்கணும். நான் நிறைய படிச்சுட்டேன், நான் அவங்களெல்லாம் மதிக்க மாட்டேன் அப்படின்னு நீ இருந்த அப்படின்னா நீ கற்ற கல்வி வேஸ்ட்டு. ஓகேங்களா, அதே மாதிரி திருவள்ளுவர் சொல்லிட்டாரு, நான் உலகத்தோட ஒத்து நடக்கணும் அப்படின்ட்டு தீயவர்கள் பக்கம் போயிடக்கூடாது. இதை திருவள்ளுவர் ரொம்ப நுணுக்கமாக செஞ்சிருக்காரு. ஸோ உலகத்தோடு ஒத்து நடக்காதவர் எவ்வளவு கற்றிருந்தாலும் அவர் கல்லாதவராகவே கருதப்படுவார். ஓகேங்களா, அடுத்து 2வது கொஸ்டின். எது வறுமையில் கொடிய வறுமையாகும் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னா, விருந்தினரை வரவேற்க இயலாது தவிர்க்கும் நிலை. இதுக்கான திருக்குறள் என்னது? இன்மையில் இன்மை விருந்துறல், வன்மையில் வன்மை மடவார் பொறை. விருந்தினரை வரவேற்க இயலாது தவிர்க்கும் நிலை வறுமையில் கொடிய வறுமையாகும். அதுபோல அறிவற்றார் செய்யும் தீங்குகளை பொறுத்து கொள்ளுதல் வலிமையில் சிறந்த வலியமாகும். இது பொறையுடைமை அதிகாரத்தில் இந்த திருக்குறள் இருக்கு. பொறையுடைமை அதிகாரத்தில் 3வது திருக்குறளாக இது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இப்போ இந்த திருக்குறளுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறோம். இப்போ விருந்தினரை வரவேற்க இயலாத நிலை அப்படின்னா நம்ம இந்த காலத்தில் கம்பேர் பண்ணக்கூடாது. இப்போ இந்த காலத்துலன்னா இப்போ உங்களோட ரிலேஷன் வர்றாங்க அப்படின்னா நீங்கள் ஓடுறது, ஆடுறது, பறக்கிறது எல்லாத்தையும் ரெடி பண்ணி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வச்சு அப்படிப்பட்ட வரவேற்பு கொடுக்க முடியாத வள்ளுவர் சொல்லலை. ஓகேங்களா, ரொம்ப காஸ்ட்லியான நம்ம ரிலேஷன் வர்றாங்க அப்படின்னு சொல்லலை. அந்த காலத்தில் விருந்தினர்னா யார் அப்படின்னா, அந்த தொல்காப்பியத்தில் சொல்லியிருப்பாங்க இல்லையா, விருந்திய புதுமை அப்படின்னு. முன்பின் தெரியாத புதியவர்கள். அதாவது அந்த காலத்துலலாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகணும் அப்படின்னா பஸ்ஸெல்லாம் கிடையாது, நடந்தால் போகணும். இப்போ நடந்து போகிறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, போய்த்து இப்போ இங்கேருந்து சென்னை போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், இடையில போகும்போது பசிக்குது அப்படின்னா போய்த்து அங்கே யார் வீடு இருக்கோ அவங்க வீட்டில் போய் கதவை தட்டுவாங்க, அவங்க சாப்பாடு போடுவாங்க. ஓகேங்களா, இதுதான் விருந்தினர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படி வந்தவங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு போட முடியாத நிலை வந்துச்சுன்னா அதுதான் வறுமையிலேயே கொடிய வறுமை அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. ஓகேங்களா, புரியுதுங்களா? அப்போ வறுமையில் எது சார் கொடிய வறுமை அப்படின்னா, விருந்தினரை வரவேற்க இயலாத நிலை. அதே போல பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வலிமையில் எது சார் சிறந்த வலிமை அப்படின்னா, அறிவற்றார் செய்யும் தீங்குகளை பொறுத்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து, அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை. இதில் அழுக்காறு என்பதன் பொருள் என்ன? இது பள்ளி புத்தகத்தில் இருக்கு. அழுக்காறு அப்படிங்கிறதோட பொருள் பொறாமை. ஓகேங்களா, நெக்ஸ்ட், எதனை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை என வள்ளுவர் கூறுகிறார். இதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன திருக்குறள் வரணும்? அன்பிற்கும் உண்டு அடைக்கும் தாள். அப்ப
அன்பினை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை அப்படின்னு வள்ளுவர் கூறுகிறார். அப்போ அன்பிற்கும் உண்டு அடைக்கும் தாழ் ஆர்வலர் பொன்கணீர் பூசல் தரும். ஓகேங்களா, அந்த திருக்குறள் அற்புதமான ஒரு திருக்குறள். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு நீங்கள் ஒருத்தவங்க மீது ரொம்ப அன்பு வச்சுருக்கீங்க, ஆனால் உங்களுக்குள்ள ஏதோ ஒரு மனஸ்தாபம், 2 பேரும் பிரிஞ்சுட்டீங்க, பட் அவங்களுக்குள்ள ஒரு துன்பம் வந்துருச்சு. அதை பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ தான் கண்ட்ரோல் பண்ணாலும் என்ன செஞ்சிருமா, அப்படியே கண்ணீர் வந்து அப்படியே புட்டுக்கிட்டு வருமா. ஓகேங்களா, ஏன்னா அந்த அளவுக்கு அன்புக்கு என்ன செய்யறது இல்லை, அடிச்சு வைக்க தாழ்பாலாம் கிடையாது, கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது. உண்மையான அன்பு ஒருத்தவங்க மீது வச்சிங்க அப்படின்னா. ஓகேங்களா, அதான் அன்பிற்கும் உண்டு அடைக்கும் தான் ஆர்வலர் புன்கணில் பூசல் தரும். அடுத்து பொறுத்தல் இறப்பினை என்றும், இது வந்து டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் இப்படியே தான் கேட்டிருந்தாங்க. என்ன சார் டாட்டா வச்சிருக்கீங்க கேட்டால் இதே மாதிரி தான் இருந்துச்சு, கொஸ்டினே இப்படி தான் இருந்துச்சு. ஓகேங்களா, பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. மேற்கண்ட திருக்குறள் வாழ்க்கையில் பிறர் செய்யும் தவறுகளை என்ன செய்ய வேண்டும் ஒன்று கூறுகிறது. ஒன்று பிறர் செய்யும் தவறுகளை பொறுத்தல், இன்னொன்று பிறர் செய்யும் தவறுகளை மறத்தல். இதில் 2மே சொல்லியிருக்கு. ஓகேங்களா, பாருங்க, பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. பிறர் செய்யும் தவறுகளை பொறுத்து கொள்ள வேண்டும், அது சிறந்தது, இது ஃபர்ஸ்ட். அதை விட சிறந்தது அதை மறந்து விட வேண்டும். அப்போ 2மே இது சரிதான். அடுத்து வள்ளுவர் ஒழுக்கத்தை எதனினும் மேலானதாக கருதி காத்தல் வேண்டும் என கூறுகிறார். இது கேட்டோன்னே என்ன திருக்குறள் ஞாபகம் வரணும்? ஆமா, ஒழுக்கம் விழுப்பம் திரளான், ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும். ரொம்ப அற்புதமான திருக்குறள். ஏன் சார் அப்படின்னா, திருவள்ளுவர் வந்து இந்த இடத்துல வந்து ஒழுக்கத்தை வந்து ஏன் வந்து ஒரு 1 கோடி ரூபா பணத்தை விட பெருசாக்குறதுங்களே. ஓகேங்களா, இந்த ஒரு 100 பவுன் நகையை கூட பெருசாக்குறதுங்களே அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா. ஏன் உயிருங்கிற வார்த்தை யூஸ் பண்ண ஞாபகம் யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா நம் பணம் இழந்தால் சம்பாதித்து விடலாம், நகை இழந்தால் சம்பாதித்து விடலாம், ஆனால் ஒரு முறை உயிர் போனது தான், திரும்ப மீண்டு வராது. அதுபோல தான் ஒழுக்கம். நீங்கள் ஒரு முறை இழந்து விட்டீங்க அப்படின்னா அது திரும்ப வரவே வராது. அதனால ஒழுக்கத்தை உயிரை விட, அப்படிப்பட்ட உயிரை விட பெருசாக கருதி காருங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தன்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்ற குறளில் பயின்று வரும் அணி என்ன அப்படின்னா ஓமை அணி. ஓகேங்களா, ஓமை அணினாவே இந்த போல இதெல்லாம் வந்து வெளிப்படையாக வரும். இதுக்கான சரியான எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னா, ஓமை ஒரு பொருளாக இருக்கும், ஓமையை மற்றொரு பொருளாக இருக்கும், இடையில் வந்து ஓமை உறுப்பு வெளிப்படையாக வருவது ஓமை அணி. இப்போ இதில் எது சார் ஓமை? அகழ்வாரை தாங்கும் நிலம். ஓமையம் எது? இகழ்வார் பொறுத்தல் தலை. ஓமை உறுப்பு எது? போல. ஓகேங்களா, அடுத்து தம் உடல் பொருள் ஆவி அனைத்தும் பிறருக்கு என எண்ணுவர் யார் என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா, எஸ், அன்புடையார். அன்பிலார் எல்லாம் தமக்குரியார், அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. அதாவது அன்பு இல்லாதவங்க எல்லாமே தனக்குன்னு மட்டும்தான் சொல்லுவாங்க, பட் அன்பு உள்ளவங்க தன்னுடைய உடல் பொருள் ஆய்வு அனைத்தும் பிறருக்குன்னு எண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி. ஓகேங்களா, அடுத்து ஒருவனுடைய ஒழுக்கம் குறைந்தால் எதன் சிறப்பு அழிந்து போகும் என வள்ளுவர் கூறுகிறார். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுக்கான கொடிபிறப்பின் சிறப்பு. இதுக்கான திருக்குறள் என்ன சார் அப்படின்னா, மறைப்பினும் மோத்து குழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றைகடும். அதாவது நீ ஒரு கல்வியை கற்றுட்ட, அதை மறந்து போயிடுச்சு, ஆனால் திரும்ப கற்க இயலும். எனக்கு புரியலையே சார். இப்போ இன்னைக்கு 10th புக்கு படிச்சிருக்கீங்க, நீங்களா அடுத்த வாரம் மறந்து போச்சு, நீங்கள் அதுக்கு அடுத்த வாரம் திரும்ப படிச்சுக்கலாம், ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் நீங்கள் ஒரு முறை ஒழுக்கத்தை விட்டீங்கன்னு வச்சுக்கிங்களேன், அது உங்களுடைய பிறப்பை மட்டும் இல்லை, உங்களுடைய குடிபிறப்போடைய சிறப்புமே அழித்து போகும். இது என்ன சார் அப்படின்னா, ஒரு நல்ல நேர்மையான ஒரு அதிகாரி இருக்காரு, அவருக்கு பிறக்கக்கூடிய ஒரு மகன் வந்து என்ன செய்யறா அப்படின்னா ஒரு தவறுதான செயலில் ஈடுபடுறா அப்படின்னா, அவனோட அவனாவே தப்பு செஞ்சான்னு ஃபர்ஸ்ட் அங்கே அப்பாவிலேருந்து தான் இருப்பாங்க, தாத்தாவிலேருந்துலாம் இருப்பாங்க. ஓகேங்களா, அப்போ நம்முடைய குடிபிறப்போட சிறப்பு என்ன செய்யுது, அந்த இடத்துல அழிந்து போகுது. ஓகேங்களா, ஸோ ஒழுக்கம் கெடுதலால் குடிபிறப்பு சிறந்து அழிந்து போகும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. அப்போ இன்மையில் இன்மை விருந்தோரால் வன்மையில் வன்மை மடவார் பொறை என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி. இதில் வந்து எடுத்துக்காட்டு ஓமையினி வந்திருக்கு. எடுத்துக்காட்டு ஓமையின்னு என்ன சார் அப்படின்னா, ஓமை ஒரு பொருளாக இருக்கும், ஓமையை மற்றொரு பொருளாக இருக்கும், இடையில் வந்து ஓமை உருவு மறைந்து வருவது. வெளிப்படையாக வந்துச்சுன்னா ஓமையணி, மறைந்து வந்துச்சுன்னா எடுத்துக்காட்டு ஓமையணி. இப்போ இதில் என்ன சார் அப்படின்னா, இன்மையில் இன்மை விருந்தோரால், அதாவது வறுமையில், அதாவது இன்மையில் இன்மை இருந்தனா நமக்கு வறுமையிலே கொடிய வறுமை என்ன அப்படின்னா, நம்ம வீட்டிற்கு வந்த விருந்தினரை வரவேற்று உபசரிக்க இயலாததில்லை. அதுபோல இந்த இடத்துல அதுபோல அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்திருக்கணும், ஆனால் மறைஞ்சு வந்திருக்கணும். அதுபோல வன்மையில் வன்மை மடவார் பொறை. ஓகேங்களா, அதனால இந்த இடத்துல அதுபோல அப்படிங்கிற ஒரு ஓம ஒரு மறைந்து வந்திருக்கிறதுனால இது என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா எடுத்துக்காட்டு ஓமையனே வந்திருக்கு. ஓகேங்களா, அடுத்து யாரிடத்தில் செல்லும் நிலைக்காது என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா, அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்ற நிலை, ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. அதாவது பொறாமை உடையவன் இடத்துல வந்து செல்வம் நிலைக்காது, அது போல என்ன செய்யாது, ஒழுக்கம் இல்லாத இடத்துல உயர்வு இருக்காது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீரத்திற்கு எது துணை என வள்ளுவர் கூறுகிறார். ஆன்சர் வந்து அன்பு. இது எப்படி சார் அப்படின்னா, இதுக்கான திருக்குறள் பாருங்க, அறத்திற்கு அன்பு சார்பு என என்பர் அறியார், மரத்திற்கும் அத்தை துணை. அதாவது அறம் அன்பை மட்டும் அன்பு அறத்தை மட்டும் சார்ந்தது என்று கூறுவர் அறியாதார். அதாவது அறம் செய்யறதுக்கு மட்டும்தான் அன்பு தேவை அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா வீரத்திற்குமே அன்பு தான் துணை அப்படின்னு சொல்றாங்க வள்ளுவர். ஓகேங்களா,
இப்போ வீரத்திற்கு எது சார் துணை அப்படின்னா அன்பு. ஓகேங்களா. அடுத்து பிறர் செய்யும் துன்பத்தை பொறுத்து கொள்ளுதல் சிறந்தது, அதனை விட சிறந்தது எது என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா அதனை மறத்தல். இது ஆல்ரெடி பார்த்தது தான். பொறுத்தல் இறைப்பனை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. ஓகேங்களா. இந்த திருக்குறள். அடுத்து யாரிடம் உயர்வு இருக்காது என வள்ளுவர் கூறுகிறார். இது ஒழுக்கம் இல்லாதவர். இதுக்கான திருக்குறள் என்னென்ன சார்? அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்கம் இல்லான்கண் உயர்வு. ஒழுக்கம் இல்லாதவன் இடத்துல என்ன இருக்காது? உயர்வு இருக்காது. எலும்பு இல்லாத உயிருக்கு எடுத்துக்காட்டு புழு. சரியா? ஆமா, சரி. எலும்பு இல்லாத உயிர்களை வெயில் வருத்தி அழிக்கும் என வள்ளுவர் கூறுகிறார். ஆமா. இதுக்கான திருக்குறள் என்ன சார் அப்படின்னா என்பிலதனை வெயில் போல காயுமே, அன்பிலதனை அறம். அதாவது எலும்பு இல்லாத உயிர்களை வெயில் வருத்தி அளிக்கும். இப்போ எலும்பு இல்லாத உயிர்கள்லாம் இது புழு இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி உயிர்கள்லாம். அது போல அன்பு இல்லாத உயிர்களை எது சார் வருத்தி அளிக்கும் அப்படின்னா அறம் வருத்தி அளிக்கும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். அடுத்து எது தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்கு உணர்ந்த மன வலிமை மிக்கோர் அந்த நெறியிலிருந்து சிறிது விலக மாட்டார் அப்படின்னா ஒழுக்கம். இதுக்கான திருக்குறள் என்ன சார் அப்படின்னா ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவார் இழுக்கத்தின் ஏதம் படுபா அறிந்து. அதாவது ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்குணர்ந்த மன வலிமை மிக்கோர் அவ்வொழுக்க நெறியிலிருந்து சிறிது விலக மாட்டார். ஸோ ஆன்சர் என்ன சார்? ஒழுக்கம். அடுத்து திருவள்ளுவர் யாரை அடையக்கூடாத பழியை அடைவர் என கூறுவார். இதுக்கான திருக்குறள் என்ன சார்? ஒழுக்கம் இல்லாதவர். ஆன்சர் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி. அதாவது ஒழுக்கமுடையவர் என்ன செய்வாங்க? மேன்மை அடைவாங்க. ஒழுக்கம் இல்லாதவர் அடையக்கூடாத பழியை அடைவாங்க. நெக்ஸ்ட் அன்பு இல்லாத உயிர்களை எது வருத்தி அளிக்கும் என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா அறம். இதுக்கு தான் முதல்ல பார்த்தோம். என்பிலதனை வெயில் போல காயுமே, அன்பிலதனை அறம். அதாவது எலும்பு இல்லாத உயிர்களை வெயில் வருத்தி அளிக்கும், அது போல அன்பு இல்லாத உயிர்களை எது சார் வருத்தி அளிக்கும்? அறம் வருத்தி அளிக்கும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து வலிமையில் சிறந்த வலிமை எது என வள்ளுவர் கூறுகிறார். இதுக்கான ஆன்சர் அறிவற்றால் செய்யும் தீங்குகளை பொறுத்து கொள்ளுதல். இது பார்த்தோம் இல்லையா? இன்மையில் இன்மை விருந்தரால் வன்மையில் வன்மை மடவார் பொறை. வலிமையில் மிக சிறந்த வலிமை எது அப்படின்னா அறிவற்றால் செய்யும் தீங்குகளை பொறுத்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து நல்லொழுக்கம் உடையவரால் தவறியும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது என வள்ளுவர் கூறுகிறார். தீயொழுக்கம் துன்பத்தை மட்டும் விளைவாக தருவது என வள்ளுவர் கூறுகிறார். ஆமா, ரெண்டுமே சரிதான். நல்லொழுக்கம் என்பது நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான விதையாகும். தீயொழுக்கம் எப்பொழுதும் துன்பத்தையே விளைவாக தரும். அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. நற்குணங்கள் நம்மை விட்டு நீங்காது இருக்க வேண்டுமானால் நாம் எதை போற்றி கடைபிடித்தல் வேண்டும் என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா பொறுமை. இதுக்கான குறள் என்ன சார் அப்படின்னா நிறையிடமே நீங்காமை வேண்டி பொறையிடமே போற்றி ஒழுகப்படும். நற்குணங்கள் நம்மை விட்டு நீங்காது இருக்க வேண்டுமானால் பொறுமையை நாம் போற்றி கடைபிடித்தல் வேண்டும். அடுத்து அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் என்ற வரியில் இடம்பெற்றுள்ள மரம் எந்த நிலத்தை சார்ந்தது? இதுக்கு ஆன்சர் பாலை. ஓகேங்களா. அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளிர்த்தற்று. இது பாலை நிலத்தில் உள்ள வாடி போன மரம் தளிர்க்காது, அதுபோல நெஞ்சில் அன்பு இல்லாத மனிதர் வாழ்க்கை தளிர்க்காது. இதுல ஒரு முக்கியமான விஷயம், ஏன் இந்த இடத்துல திருவள்ளுவர் பாலை நிலத்தை யூஸ் பண்ணியிருக்காருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா அவர் குறிஞ்சியை யூஸ் பண்ணியிருக்கலாமே, ஒரு முல்லையை யூஸ் பண்ணியிருக்கலாமே, ஒரு மருதமை யூஸ் பண்ணியிருக்கலாமே. அப்படின்னா இந்த குறிஞ்சிலையோ முல்லையிலையோ மருதத்திலேயோ ஒரு மரம் வாடி போச்சுன்னா அது கண்டிப்பாக மீண்டும் தளிர்த்து விடும். ஓகேங்களா. எப்படியோ தளிர்த்து விடும், மழையாலேயோ இல்லை நம்ம கூட தளிர்க்க வச்சிடலாம். ஆனால் பாலை நிலத்தில் ஒரு மரம் தளிர்த்து போனால் அது ஒருபோதும் தளிர்க்காது. அது போலதான் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் நெஞ்சில் அன்பு இல்லை அப்படின்னா உங்களுடைய மனிதர் வாழ்க்கை ஒருபோதும் தளிர்க்காது அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். ஓகேங்களா. அடுத்து சொல் பொருள் பொறுத்துக்க. விழுப்பம் அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா சிறப்பு, ஆக்கம் அப்படின்னா செல்லம், ஏதம் அப்படின்னா குற்றம், வித்துனா விதை. எல்லாமே சரிதான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் யாரை சான்றால் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார் என வள்ளுவர் கூறுகிறார். பிறர் செய்யும் தீங்கை பொறுத்து கொள்ளாமல் தண்டிப்பவரே. ஓகேங்களா. அப்போ ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து. ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து. பிறர் செய்யும் தீங்கை பொறுத்து கொள்ளாமல் தண்டிப்பவரை சான்றால் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார், ஆனால் பொறுத்து கொள்பவரை பொன்போல் மனதில் வைத்து கொள்வர். நெக்ஸ்ட் யாருக்கு கை கால் முதலிய உறுப்புகளால் பயனில்லை என வள்ளுவர் கூறுகிறார்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, நெஞ்சில் அன்பு இல்லாதவர்களுக்கு. இப்போ இதுக்கான திருக்குறள் புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பு இல்லாதவருக்கு. நெஞ்சில் அன்பு இல்லாதவருக்கு கை கால் முதலிய உறுப்புகளால் என்ன பயன்? அதாவது உன் நெஞ்சிலே அன்பு இல்லை, உங்ககிட்ட கை காலில் இருந்து நீ மற்றவர்களுக்கு உதவ போற, அதை வச்சு என்ன பயன் அப்படின்னு வள்ளுவர் கேட்கிறாரு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் செருக்கினால் தீமை செய்தவரையும் தத்தம் எதனால் வெற்றி கொள்ளல் வேண்டும் என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா மிகுதியால் மிக்கவை செய்தாரே தப்தம் தகுதியால் நின்று விடல், தம்முடைய பொறுமையால வெல்லணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி.
இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா யாருடைய உடலை வெறும் தோளால் மூடிய எலும்பு என வள்ளுவர் கூறுகிறார். திருவள்ளுவர் வந்து ரொம்ப அன்பை பற்றி பொறுமையாக சொல்லிட்டே வர்றாரு. ரொம்ப நீங்கள் கேட்கவே இல்லையா, கட்டேசியில் என்ன செய்யறது கோவப்பட்டு சொல்கிறாரு. அன்பின் வழியில் உயர்நிலை அக்தில்லா இருக்கா என்புதல் பொறுத்த உடம்பு. அதாவது அன்பு செய்வதுதான் உடம்புல உயிர் இருப்பதுக்குன்னு அடையாளம். உன்ட்டு அன்பு இல்லையா, நீ வந்து உடலே கிடையாது, அது ஜஸ்ட் என்னது வெறும் தோளால் மூடப்பட்டு எலும்பு, அங்கே உயிர் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு திருவள்ளுவர் கோவப்பட்டு அந்த அதிகாரத்தோட கடைசி திருக்குறளை வைக்கிறாரு. அப்போ அன்பின் வலியது உயர்நிலை. அப்போ எந்த இதை சொல்கிறார் அப்படின்னா அன்பு இல்லாதவர் உடல் வந்து வெறும் எலும்பின் மீது தோல் போத்து இருக்கு அப்படின்னு சொல்கிறார். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து பொறுத்துக. சிறந்தர் அப்படின்னா பகைவர், ஞாலம் அப்படின்னா உலகம், இகழ் அப்படின்னா பகை, இகழ் அப்படின்னா விரும்பி. அப்போ 4 3 2 1 அப்படிங்கிறது ஆன்சர். பற்றற்ற துறவியினரும் மேலானவர் என வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்னா அற்புதமான ஒரு திருக்குறள். துறந்தாரின் தூய்மை உடையார், அதாவது இந்த விரதம் முதலியவற்றால் உண்ணாது நோன்பு இருந்து அப்படி இருக்கிறவங்களை காட்டிலும் உடலை வருத்திக் கொள்பவர்களை காட்டிலும் யார் வந்து பெரியவர் அப்படின்னா இறந்தார்வாய் இன்ன சொல் நோக்கியிருப்பவர். வரம்பு கடந்து பேசுபவரோட தீய சொற்களை ஒருத்தவங்க பொறுத்துக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் துறந்தாரின் தூய்மை உடையார். ஓகேங்களா? அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன சார்? ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். வரம்பு கடந்து பேசுவரின் தீய சொற்களையும் பொறுத்து கொள்பவர். வன்பார் கண் பிரித்து எழுதணும்னா வன்பால் ப்ளஸ் கண். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்பு முறியர் பிறருக்கு என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்னா அன்புடையார். ஓகேங்களா? அன்பிலார் எல்லாம் தமக்குடையார், அன்புடையார் என்பு முறியர் பிறருக்கு. இந்த திருக்குறள் படி ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர், அன்புடையார். யார் உலகில் மகிழ்ச்சியாக வாழ்வர் என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா இதுக்கான திருக்குறள் பாருங்க. அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறி யார் கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் தான் உலகத்துடைய மகிழ்ச்சியான மனிதர்களாக இருப்பர். ஹூ இஸ் த ஹாப்பியஸ்ட் பர்சன் இன் திஸ் வேர்ல்ட் அப்படின்னு வள்ளுவர்கிட்ட கேட்டால் உலகத்தில் யார் மகிழ்ச்சியாக வாழ்வாங்கன்னு கேட்டுறாங்க அப்படின்னா யார் ஒருத்தவங்க அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறிய வாழ்கிறார்களோ அவர்கள் தான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பொறுத்துக. இன்மை அப்படின்னா வறுமை, மடவர் அப்படின்னா அறிவற்றார், நிறை அப்படின்னா சால்பு, இகழ்வார் அப்படின்னா இழிவுபடுத்துவோர். ஸோ ஆன்சர் 4 3 2 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் உடலோடு உயிர் இணைந்து இருப்பதை போல வாழ்க்கை நெறியோடு எது இணைந்திருக்க வேண்டும் என வள்ளுவர் கூறுகிறார்? அன்பு. இதுக்கான குறள் என்ன சார் அப்படின்னா அன்போடு ஏய்ந்த வழக்கென்ப ஆரியருக்கு என்போடு இயந்த தொடர்பு. எப்படி நம்முடைய உடம்போடு உயிர் இணைந்திருக்கிறதோ அதுபோல் வாழ்க்கை நெறியோடு அன்பு இணைந்திருக்க வேண்டும். ஒன்று ஆன்சர் என்ன சார்? ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து வந்து பொறுத்துக. இன்னா சொல் அப்படின்னா தீய சொல், மிக்கவை அப்படின்னா தீமை, அகழ்வாரை அப்படின்னா தோண்டுபவரை, நோந்து அப்படின்னா துன்பத்திற்கு வருந்தி. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் புன்கண்ணீர் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா துன்பம் கண்ணு பெரும் கண்ணீர். இப்போ கண்ணீரில் 2 கண்ணீர் இருக்குது. நம்ம சொல்கிறோம்லையே ஆனந்த கண்ணீர் அப்படின்னு. அது மாதிரி புன்கண்ணீர் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா துன்பம், நமக்கு ஒரு துன்பத்தை கண்டு வர்ற கண்ணீர் இருக்கு இல்லையா, அதை வந்து என்ன செய்வோம் அப்படின்னா புன்கண்ணீர் அப்படின்னு சொல்லுவோம். இது திருக்குறள் எங்கே இருக்குது அப்படின்னா அன்பிற்கு முன்பு அடைக்கும் தால் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல புன்கண்ணீர் அப்படின்னா துன்பத்தை கண்டு பெருகக்கூடிய கண்ணீர். அடுத்து பிரித்து எழுதுக. தளிர்த்தற்று, இதை பிரித்து எழுதினோம்னா தளிர்த்து ப்ளஸ் அற்று. அடுத்து பொறுத்துக. என்பு அப்படின்னா எலும்பு, ஆர்வம் அப்படின்னா விருப்பம், மரம் அப்படின்னா வீரம், நண்பு அப்படின்னா நட்பு. ஓகேங்களா? அப்போ 4 1 2 3 அப்படிங்கிறது ஆன்சர். எது இல்லாதவர் வேறு எது உடையவராக இருந்தாலும் இல்லாதவராக கருதப்படுவார் என வள்ளுவர் கூறுகிறார். இதுக்கான ஆன்சர் என்ன சார்? அந்த திருக்குறள் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா உடையார் எனப்படுவது ஊக்கம், அக்தில்லார் உடையார் மற்று அப்படின்னு சொல்கிறாரு. ஊக்கம் உடையவரை எல்லாமே உடையவர். நீ எவ்வளோதான் செல்வம் வச்சுக்கோ, நீ எவ்வளோதான் படித்து வச்சுக்கோ, அதெல்லாம் வச்சு ஒன்றும் இல்லை, உன்ட்ட ஊக்கம் இருக்குது அப்படி இருந்தால் நீ எல்லாமே உடையதாக அர்த்தம். அப்படி ஊக்கம் இல்லையா அப்படின்னு வேறு எது வச்சுருந்தாலும் அதெல்லாம் எதுக்கு, அதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்குறாரு. இப்போ ஊக்கம் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பல வழிகளில் ஆராய்ந்து பார்த்தாலும் எது வாழ்க்கைக்கு துணையாக இருக்கும் என வள்ளுவர் கூறுகிறார். இதுக்கான குறள் என்னன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா அருட்செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணுமுல. பொருளாகிய செல்வங்கள்
இழிந்தவரிடத்துலையும் இருக்குது. ஆனால் உயர்ந்தவரிடத்துல இருக்கிறது மட்டும் எதுன்னு பார்த்தீங்கன்னா அருளாகிய செல்வம் அப்படிங்கிறது உயர்ந்தவர்கள்ட்ட மட்டும்தான் இருக்குது. அப்போ செல்வத்தில் நிறைய செல்வம் இருக்குது இல்லையா? இந்த அருட்செல்வத்துக்கும் பொருட்செல்வத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, பொருள் வந்து எல்லார்ட்டையும் இருக்குது, நல்லவன்ட்டே இருக்குது, தீயவன்ட்டே இருக்குது. இப்போ திருறவன் பொருள் வச்சுருக்கான், நல்லது செய்கிறவனு பணம் வச்சுருக்கான். இப்போ அந்த பொருட்செல்வத்தினால என்ன பிரயோஜனம் இல்லை. ஆனால் அந்த அருட்செல்வம் அப்படிங்கிறது தீயவர்கள்ட்ட இருக்காது, உயர்ந்தவர்கள்ட்ட மட்டும்தான் இருக்கும். ஸோ ஆன்சர் அருள் இஸ் த ஆன்சர். அடுத்து, ஊக்கத்தை உறுதியாக தமைக்க பொருளாக உடையவர் எதனை இழந்து விட்டாலும் இழந்து விட்டோம் என்று கலங்க மாட்டார். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான குறள் பாருங்க. ஆக்கம் இழந்தமேன்று அல்லாதவர் ஊக்கம் ஒருவன் தங்கை தொடையார். ஓகேங்களா? அதாவது உங்கள்கிட்ட ஊக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ஒரு கோடி கணக்கில் பணம் வச்சுருக்கீங்க, லட்சக்கணக்கில் பணம் வச்சுருக்கீங்க, அது எல்லாத்தையும் இழந்துட்டீங்க. அப்படி இழந்துட்டாலும் கூட அதை பற்றி வருத்தப்பட மாட்டீங்களா? ஊக்கம் இருந்துச்சு அப்படின்னா. அப்படி ஊக்கம் இல்லைன்னா கண்டிப்பாக வருத்தப்படுங்கன்னு சொல்கிறாரு. ஊக்கத்தை உறுதியாக தன்னுடைய கைப்பொருளாக உடையவர் ஆக்கம் இழந்து விட்டாலும் இழந்து விட்டோம் என்று வருந்த மாட்டார் அப்படின்னு சொல்கிறார். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து என்னது? ஆக்கம் இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் பி. பொருட்செல்வம் பிரித்து எழுதுக்கு வந்து பொருள் கூட்டல் செல்வம். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஊக்கம் இல்லாதவர் மக்கள் வடிவம் பெற்றிருந்தாலும் எவ்வாறு கருதப்படுவார் என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா, இதுக்கான குறள் பாருங்க. உருவமொரு வற்புள்ள வெற்கை தில்லார் மரமக்கள் ஆதலே வேறு. அதாவது மனதில் உறுதியான ஊக்கம் இல்லாதவர்கள் உருவத்தில் மனிதர்களாக காணப்பட்டாலும் மரங்களுக்கும் அவர்களுக்கும் வேறுபாடு இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி மரம். ஓகேங்களா? அடுத்து மாயன்னு சொல்லி எதிர்சொல். இந்த இடத்துல எதிர்சொல் கேட்டிருக்காங்க. ஸோ கோயிலே கவனமாக படிச்சிருக்காங்க. பொருள் கேட்டிருந்தாங்கன்னா பெரிய, இது எதிர்சொல்னு கேட்டதுனால ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து பொருளுடைமை என்ன சொல்லி பிரித்து எழுதணும்னா பொருள் பிளஸ் உடைமை. அடுத்து, அறிவு தெளிவு இல்லாதவன் ஒரு நூலின் உண்மை பொருளை கண்டறிய முடியாது, அதுபோல எவன் செய்யும் அரசியலும் இருக்கும். அது ஒருத்தன்ட்ட அறிவே இல்லை, அவன் வைத்து ஒரு நூலோட இப்போ திருக்குறளை பற்றின எந்த ஒரு நாலேஜுமே இல்லை, அது மாதிரி திருக்குறளோட உண்மையான அறிவை கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. அதுபோல் உங்கள்கிட்ட அருளே இல்லை, அருள் இல்லாமல் போயிட்டு நீங்கள் ஏதாவது செஞ்சீங்கன்னா வச்சுங்களே, நீங்கள் ஒரு அரசியல் செய்கிறது எதுக்கு சமம் அப்படின்னா, உங்கள்கிட்ட அருள் இல்லை, நீங்கள் போய் நல்லது செய்கிறேன்னு செஞ்சால் மனசு ஃபுல்லாக உங்கள்கிட்ட எதுவுமே இல்லை, ஆனால் நான் வந்து ஒரு 100 பேருக்கு உதவுறேன், 200 பேருக்கு உதவுறேன்ட்டு உதவுனீங்கன்னா அது எதுக்கு சமம் அப்படின்னா, அறிவு தெளிவு இல்லாதவன் ஒரு நூலின் உண்மை பொருளை கண்டறிய முடியாது, அதுபோல தான் இதுவும் அப்படின்னு சொல்லார். அருள் இல்லாதவனோட அரசியலும் இருக்கும். தெரிலாதான் மெய்ப்பொருள் கண்டாற்றல் தேரின் அருளாதான் செய்யும் அரண். அருள் மேற்கொள்ளாதவன் செய்கின்ற அரசியலை ஆராய்ந்தால் அஃது அறிவு தெரியாதவன் ஒரு நூலின் உண்மை பொருளை கண்டார் போன்றது. ஓகேங்களா? அடுத்து, உள்ளுவது எல்லாம் இதை சேர்த்து எழுதோம்னா உள்ளுவது எல்லாம். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அல்லல் என்னும் சொல்லின் பொருள் வந்து துன்பம். அடுத்து, பயனிலா இதை சேர்த்து எழுதோம்னா ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர், பயனிலா. அடுத்து, வலி என்னும் சொல்லின் பொருள் வந்து காற்று. பொறுத்துக. செருக்கு அப்படின்னா பெருமிதம், உரம் அப்படின்னா வலிமை, வெறுக்கை அப்படின்னா செல்வம், கொட்டு அப்படின்னா கொம்பு. செவ்வியன் என்னும் சொல்லின் பொருள் வந்து ஆப்ஷன் ஏ சான்றோர். பொறுத்துக. இல்லார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இல்லாதவர். ஓகேங்களா? ஒல்கர் அப்படின்னா தளராதவர், உறவர் அப்படின்னா ஊக்கமுடையவர், வெறும் அப்படின்னா வெறுளும். யார் ஒரு காலத்திலும் சிறந்து விளங்குதல் இல்லை என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா ஆப்ஷன் சி அரு இல்லாதவர். இதுக்கான குறள் என்ன சார் அப்படின்னா, பொருளற்றார் பூப்பொருட்கால் அருளற்றார் அற்றார் மற்றாதல் அரிது. அதாவது பொருள் இல்லாதவர் ஒரு காலத்தில் வளம் பெற்று விளங்குவர். இன்னைக்கு வந்துட்ட பணம் இல்லை, ஆனால் இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சோ இன்னும் அடுத்த வருஷம் கழிச்சோ கண்டிப்பாக என்ன செய்யும், உங்கள்கிட்ட பணம் கண்டிப்பாக வரும். ஆனால் உன்கிட்ட அருள் இல்லைன்னு வச்சுக்கிங்களேன், ஒரு காலத்திலும் சிறந்து விளங்க முடியாது அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஒருவருக்கு எது நிலையான உடைமைன்னு வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா ஊக்கம். இதுக்கான குறள் என்ன சார் அப்படின்னா, உள்ளம் உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். ஒருவருக்கு ஊக்கம் உடைமையே நிலையான உடைமையாகும், மற்ற பொருளுடைமையானது நிலைவேறு இல்லாமல் நீங்கிவிடும். இதில் வந்து சொல் பின்வரும் நிலையிலையும் வந்திருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகில் இன்பம் இல்லாதது போலவே யாருக்கு மேல் உலக இன்பம் இல்லை என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் இல்லையா, என்ன திருக்குறள், அன்பு இல்லாதவருக்கு, சரி அருள் இல்லாதவருக்கு, அருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லாக்கி யாங்கு. பொருள் இல்லைன்னா இந்த உலகத்தில் நம்ம வாழ முடியாது, அதுபோல் அருள் இல்லைன்னா மேல் உலகத்தில் வாழ முடியாது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. அடுத்து, யாரிடம் ஆக்கமானது தானே அவன் உள்ள இடத்திற்கு வழி கேட்டு கொண்டு போய் சேரும் என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா, சோர்வு இல்லாத ஊக்கமடைந்த இடத்தில். பாருங்க, செல்வமே வழிகாட்டு செய்யுமா. இது எனக்கு புரியலை சார் அப்படின்னா,
நீங்கள் பாட்டுக்கு எந்த ஒரு சோர்வு இல்லாமல் உங்களுடைய கன்சிஸ்டன்ஸாக நீங்கள் உழைப்பை போட்டுக்கிட்டே இருங்களேன். நீங்கள் உழைப்பை போட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு காலத்தில் நீங்கள் படித்து ஜாபுக்கு போயிடுவீங்க. ஜாபுக்கு போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த செல்லு வந்து உங்களுக்கு 40,000 ரூபாயோ 30,000 உங்கள் அக்கௌண்ட்டில் என்ன செய்யும் கிரெடிட் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? அதுதான் நீங்கள் சோர்வு இல்லாமல் உழைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு செல்லும் அது வழிகேட்டுட்டு வருமா. அது ஆக்கம் அதிர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கமுடையான் உழையும். அடுத்து வந்து சொல் பொருள். இதில் எது வந்து பூரியர் அப்படின்னா எழுந்தவர், இது கரெக்டு தான். மல்லல் அப்படின்னா வளமான, இதுவும் கரெக்டு தான். கரி அப்படின்னா சான்று, இதுவும் கரெக்டு தான். ஸோ அனைத்துமே சரி. ஓகே, இப்போ 59வது வினா. கொளுத்த கொம்பும் கூர்மையான கொம்புகளும் கொண்ட யானை தன்னை தாக்க வரும் புலியை கண்டு அஞ்சு நடுங்குவதன் பொருள். இதில் இதுக்கு ஆன்சர் என்ன சார் அப்படின்னா உருவத்திட வீக்கம் பரியது. இதுக்கான திருக்குறள் என்ன சார் அப்படின்னா பரியதும் கூர்கோட்டங்கதாயினும் யானை வெறுவும் புலித்தா கொரின். யானை வந்து உருவத்தில் பெருசு, அதில் பெரிய கொம்பெல்லாம் வேற வச்சுட்டு இருக்கு. அப்படிப்பட்ட யானையாக இருந்தாலும் புலியை பார்த்து அது அஞ்சு. ஏன்னா புலியோட ஊக்கம் வந்து யானையை விட அதிகம். இப்போ உருவத்தை விட ஊக்கம் பெரிது அப்படிங்கிறத இந்த திருக்குறள் சொல்லுது. செல்வங்களுள் சிறந்த செல்வம் எது என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா அருட்செல்வம். அருட்செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியா கண்ணுமலை. பொருளாகிய செல்வம் வந்து இழிந்தவரிடத்துலையும் இருக்கு, ஆனால் உயர்ந்தவரிடத்துல மட்டும் இருக்கிறது எதுன்னு பார்த்துட்டிங்கன்னா அருட்செல்வம். ஓகேங்களா? ஸோ அதனால செல்வங்களுள் சிறந்த செல்வம் அருட்செல்வம் அப்படின்னு வள்ளுவர் கூறுகிறார். ஓகேங்களா? ஸோ இதுதான் 60 கொஸ்டினுக்கான எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ புக்கில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம கட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கான பிடிஎஃப் வந்து நம்மளோட டெலிகிராம் பேட்சில் வந்து இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் பேட்சில் எப்படி ஜாயின் பண்ண தெரில அப்படின்னா நான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இதுதான் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா அந்த வீடியோக்கு இருக்கு இல்லையா, அந்த வீடியோ கீழே மோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் லிங்க் இருக்கும், நம்மளுடைய பேட்ச் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த மெட்டீரியல் இதுக்கப்புறம் ஃபர்தராக கொடுக்கக்கூடிய எல்லாமே அந்த பேட்சில் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? புதிய மாணவர்கள் அதை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.